யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க இன்னொரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் விநாயகரது. மாதம் வருகின்ற சங்கட ஹர சதுர்த்தி. அந்த சங்கட ஹர சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருகம்புல்ல வந்து மாலையா கட்டிட்டு விநாயகருக்கு வந்து அந்த மாலையை சாத்திட்டு, அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு அலங்காரம் பண்ற டைம்ல அந்த மாலையா கொடுத்துருங்க. அந்த மாலையை அவங்க சாத்திடுவாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் ஆர்த்தி காமிச்சு முடிச்ச உணவோ இல்லை நடை திறந்த பின் நேவதியம் பண்ணி நடை திறக்கிறாங்க பார்த்தீங்களா, நடை திறந்த பின்னும் 12 முறை வலம் வர வேண்டும். அவரை 12 முறை வலம் வர வேண்டும். ஒரு சில கோயில்ல வந்து பரிவார மூர்த்தியா இருப்பாரு. ஒரு விநாயகர் கோயில்னா விநாயகர் தான் பிரதானமா இருப்பாரு. சில கோயில்ல பெருமாள் கோயிலோ அம்மன் கோயிலோ மற்ற கோயிலோ அவர் பரிவாரமா சைட்ல இருப்பாரு. அப்படி பரிவாரமா இருக்கும்போது அந்த அம்பாவை தான் சேர்த்து சுத்தணும், பெருமாளை தான் சேர்த்து சுத்தணும், இல்லை சிவனை தான் சேர்த்து சுத்தணும், அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நம்ம விநாயகரை சுத்துறோம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு 12 சுத்து கண்டிப்பாக சுத்தணும். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி அன்றும் அருகம்புல்லால் மாலை சாற்றி அவருக்கு 12 முறை வலம் வர வேண்டும். இந்த மாதிரி நீங்க 12 முறை வலம் வந்தீருங்கனாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை நீங்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்ற பெருமாளோட மந்திரம் இது சொன்னீங்கனாலே விநாயகரும் கூட வருவார். பெருமாள் மாதிரி கூட அவரும் வருவாரு. அதாவது பெருமாளின் நாமமான கேசவா அப்படின்ற மந்திரத்தை நீங்க 7 முறை சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம் வெளியில கிளம்பும்போது. அதாவது இது வெளியில் கிளம்பும்போது பெருமாளின் நாமமான கேசவா 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 அப்படின்ற மந்திரத்தை ஒரு உங்களால எத்தனை முறை முடியுமோ ஒரு 7 முறை 7 முறை மினிமம் 7 முறை சொல்லிட்டு நீங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி கேசவா கேசவான்னு 7 முறை சொல்லிட்டு கிளம்பினீங்கனாலே அந்த காரியம் வெற்றி பெறும். விநாயகர் அருளும் கிட்டும், அத்துடன் சேர்த்து பெருமாளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து திருமணம், வியாபாரம், எந்த விஷயத்துக்காக நீங்க போறாம இருந்தாலும் அதுல ஏற்பட்டிருக்க தடை நீங்கி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.